மதுரை ரயில் நிலையம் அருகே எல்ஐசியின் கிளை அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்தார். மற்றொரு ஊழியர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை மேலமாற்று வீதி பகுதியில் எல்ஐசியின் கிளை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் எல்ஐசி கட்டிடத்தின் 2ஆம் தளத்தில் இருந்து கரும்புகை வருவதை ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த நபர் பார்த்தார். இதுகுறித்து அந்த நபர் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான ஊழியர்கள் பணி முடிந்து கிளம்பி சென்றனர். பணியில் இருந்த இருவர் உள்ளே சிக்கிக் நிலையில் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் எல்ஐசி கிளை மேலாளரான 55 வயதான கல்யாணி நம்பி உடல் முழுவதும் கருகிய நிலையில் மீட்கப்பட்டார். அவரது உடல் உடற்கூறு ஆய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட உதவி நிர்வாக அதிகாரி 32 வயதான ராமு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆமா சார், 108க்கும் போலீஸுக்கும் நான் தான் சார். மேல ரெண்டு ஸ்டாஃப் இருந்தாங்க சார். ஒருத்தவர் வந்து ஜிஹெச்சுக்கு நாங்கள் 855க்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் சார். அவரை அந்த ஒரு லேடியை மட்டும் எங்கள் காப்பாற்ற முடியல சார். எங்களால் போக 2ஆவது ஃப்ளோருக்கு பரவிருச்சு போக. ஸோ அதுக்கு மேலே எங்களால் ரீச் பண்ண முடியல. இதனிடையே திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் கட்டிடத்தில் உள்ள இரத்த பரிசோதனை நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. நாகல் நகர் பகுதியைச் சேர்ந்த அங்கமுத்து என்பவர் முத்து இரத்த பரிசோதனை நிலையத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் இரவு 9:30 மணியளவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.